Hello students, welcome to Shiny Max 10th standard Max chapter 2 exercise 2.6 la 5th sum solve பண்ணிரலாம். The 104th term and 4th term of an AP are 125 and 0. அதாவது 104th termனா என்னன்னா T104 ஓட வேல்யூ தான். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்குன்னா 125 னு கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் 4th termனா T4 ஓட வேல்யூ. ஓகேங்களா? அது என்ன கொடுத்திருக்குன்னா 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இங்கே கிவன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ். அப்போ S35ஓட வேல்யூவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க போகிறோம். T4 is equal to 0. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு 0 இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்துக்க போகிறேன். இங்கே T4 இருக்குது. நம்மளுக்கு TN ஃபார்முலா தெரியும். எழுதிக்கலாம் A + N-1 into D. ஓகே, இப்போ பாருங்கள், என்னோட பிளேஸில் 4 இருக்குது. அப்போ இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ A + என்னோட பிளேஸில் 4 - 1 into D is equal to இந்த 0. இதை அப்படியே எழுதிக்கணும். இந்த T4 தான் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த இஸ் ஈக்குவல் டு 0வை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் A + 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3 into D is equal to 0. நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ தேவை, அதனால் அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே இருக்க ப்ளஸ் 3D அந்த பக்கம் போயிடும், -3D. ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வேல்யூ. ஓகேங்களா? இங்கே 0 இருக்கனால பிரச்சனை இல்லை, அதனால் -3D அப்படியே எழுதிருங்க. இப்போ ஏயோட வேல்யூ நம்ம -3Dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? T104 is equal to 125. ஓகே, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? என்னோட பிளேஸில் 104 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 104ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 104. நெக்ஸ்ட்டு 104லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 103 டேரெக்டாகவே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த D is equal to 125 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் A is equal to -3D. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏயோட வேல்யூ -3D + 103 into D is equal to 125. ஓகே, இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணலாம். 103லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 100. நெக்ஸ்ட்டு 2லேயும் D இருக்குது, அதனால் D எழுதிக்கலாம் 125. இப்போ டியோட வேல்யூ தேவை. அப்போ D is equal to 125 எழுதிக்கலாம். இங்கே 100 மல்டிபிள் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தனா டிவிஷன், அப்போ டிவைடட் பை 100. ஓகே, இப்போ பாருங்கள் 2 0 இருக்குது. அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1.25. அப்போ ஃபைனலாக டியோட வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஏயோட வேல்யூவில் என்னது இருக்குது? -3 into D இருக்குது பார்த்தீங்களா? அப்போ டியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏயோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஏ அப்படியே எழுதிக்கலாம். A is equal to -3 into டியோட வேல்யூ 1.25. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணலாம். 5 3s are 15, பேலன்ஸ் 1. 3 2s are 6, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் 3 1s are 3. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ தெரியும், அதனால X35ஓட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏயோட வேல்யூ டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ X35ஓட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், X35 அப்போ SN ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே லாஸ்ட் வேல்யூ கொடுக்கல இல்லையா? அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். N/2 into 2A + N-1 into D. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், என்னோட பிளேஸில் 35 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 35. அப்போ S35 is equal to என்னோட வேல்யூ 35. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிவைடட் பை இந்த 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 அப்புறம் இன்டூ ஏயோட வேல்யூ என்னது? -3.75. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியும் 35. அப்போ N-1னா என்னது? 35லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 34. டியோட வேல்யூவும் தெரியும் 1.25. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 1.25. ஓகே, நெக்ஸ்ட்டு 35 டிவைடட் பை 2 அப்படியே எழுதிக்கலாம். இனிமேல் இந்த 2வையும் -3.75ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே எழுதிருங்க. 2 5s are 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 7s are 14. 14 கூட 1 ஆட் பண்ணால் 15. அப்போ 5 பேலன்ஸ் 1.
நெக்ஸ்ட்டு 2 3s are 6 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. ஓகே, இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ நம்மளும் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள். இனி 34ஐயும் 1.25ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பண்ணலாம். 5 4s are 20, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 4 2s are 8, 8 கூட 2 ஆட் பண்ணால் 10, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 4 1s are 4, 4 கூட 1 ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட் 3 5s are 15 பேலன்ஸ் 1. 3 2s are 6, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் 3 1s are 3. ஓகே, நீ ஆட் பண்ணிடலாம். 0 5ஐயும் 0 ஆட் பண்ணா 5, 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 12, அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1. 3ஐயும் 1 ஆட் பண்ணா 4. ஓகே, இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, அப்போ நம்மளும் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிடலாமா? 42.50. ஓகே, இனிமே 35 டிவைடட் பை 2 அப்படி எழுதிக்கலாம். இந்த பிராக்கெட்டுக்கு பதில் மல்டிபிள் சிம்பிள். இப்போ பாருங்க, ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணிடலாமா? 42.50லேருந்து 7.50 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போவுமே இந்த பாயிண்ட்டு கரெக்டாக நேராக தான் இருக்கணும். சரிங்களா? மைனஸ் பண்ணிடலாம். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, 5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இது 12 ஆகும், இது 3 ஆயிரும். 12லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 5. நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே எழுதிருங்க. பாயிண்ட்டுக்கு பிறகு ரெண்டுமே என்னது 0, அப்போ அந்த 0 வேண்டாம். அப்போ 35னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 35ஐயும் 35ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 35 35 5 5s are 25, அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 2. 5 3s are 15, 15 கூட 2 ஆட் பண்ணால் 17. நெக்ஸ்ட் 3 5s are 15, அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 1. 3 3s are 9, 9 கூட 1 ஆட் பண்ணால் 10. ஓகே, அப்போ ஆட் பண்ணலாம். 5 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12, அப்போ 1 1 ஆட் பண்ணால் 2. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்மளை மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடச்சி? 1225னு கிடச்சி. ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை 2. இனிமேல் இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, அப்போ 1225 டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இங்கே எழுதிருங்க. ஓகே, இந்த ரெண்டே சேர்த்து எடுக்கணும். 6 2s are 12, அப்போ மைனஸ் பண்ணால் 0. இனிமேல் இந்த 2 இறக்கிடலாம். 1 2s are 2. ஓகே, மைனஸ் பண்ணால் 0. இனிமேல் இந்த 5 இறக்கிடலாம். 2 2s are 4. ஓகேங்களா? 5ல் 2 டைம்ஸ் 2 இருக்குது, அப்போ 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 1. இனிமேல் பாயிண்ட் வச்சு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 10ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். 5 2s are 10. ஓகே, மைனஸ் பண்ணால் 0. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன கிடச்சி? 612.5. அப்போ ஃபைனலாக x35ஓட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.